இப்போ மென்டாலிட்டி என்ன இப்போ இருக்குது அப்படின்னா, இந்த வேலை எனக்கு தெரியும்னு சொன்னால் எனக்கு அது பர்டன் ஆகிடும். நான் ப்ரொடக்ஷன் தான், ப்ரொடக்ஷனில் இந்த பார்ட் மட்டும்தான், ஐ வில் பி டூயிங் ஒன்லி பேக்கிங் அண்ட் சீலிங், ஐ டோன்ட் நோ ஹவு டு டீல் வித் த மெஷின் அப்படின்றாங்க. ஈவன் தோ தே நோ டு டீல் வித் த மெஷின், தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் தட் ஐ கேன் டீல் வித் த மெஷின். பிகாஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அதுவே நமக்கு பண்ணிடுவாங்க. தெரிஞ்ச ஒர்க்கை ஒரு எம்ப்ளாயி தெரியலன்னு சொல்கிறாரு. மேனேஜர் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் இருக்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம மீட்டிங்ல ஜாயின் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை நாங்க முடிச்சிடுறோம்ன்றீங்க. டெக்னிக்கல் ஸ்கில் பண்ற எனக்கு தான் தெரியும். நான் ஒரு நேந்துட்ட மாடு மாதிரி ஓடிட்டே இருக்கேன், நீங்க பின்னாடி ஹூ அவ்வளவுதான் பண்றீங்க. ஆனா ஓடுற மாடுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு. பண்ணையார் சொன்ன உதாரணத்தை என்னால ஏத்துக்க முடியல. பண்ணையாருங்க உழைப்ப சுரண்டி அவங்க சுயலாபத்துக்காக வந்தவங்க, ஓகேங்களா? கீழே இருக்கவங்களை மிதிச்சு நாம எப்பவுமே எப்படி வசதியா வாழணும், நம்ம சொத்தை எப்படி பாதுகாத்துக்கணும், நம்ம பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துக்கணும் வந்தவங்க. இவ்வளவு தூரம் பேசினால இப்போ ஓபி அடிக்கிறாங்களா? இன்னைக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஓபி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஓபி அடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ஸ்கில்ஸை பயங்கரமா டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஆக்சுவல் ஸ்கில்ஸை பண்ண மாட்டாங்க. லீவ் பாலிசி மிஸ்யூஸ் பண்ணி அவங்க ஓபி அடிக்கிறாங்க. அது மிஸ்யூஸ்னா என்ன? அவங்களுக்கான லீவ் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு இவ்வளவு லீவ் இருக்கும். அது என்ன மிஸ்யூஸ்? எடுத்துக்கிட்டோம், நான் வேணான்னு சொல்ல சார். என் லீவை நான் ட்ரூவா சொன்னா நீங்க கொடுத்தா நான் ஏன் சார் பொய்யா ஒரு லெட்டர் எழுதி உங்களுக்கு கொடுக்க போறேன்? அனுஜ் ரைஸ் மற்றும் ஆனந்த் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் வழங்கும் வா தமிழவா. இணைந்து வழங்குவோர் மாற்று எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர்ட் பை அம்பிகா ஹெவன் அகர்பத்தி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பிபிடி பிரியம் சால்ட். கணேச விலாஸ் மதுரை கள்ளமுட்டாய். ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். வா தமிழவா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு, நிறுவனங்களுக்கு விசுவாசமாக இருப்பது மேனேஜர்ஸ் வெர்சஸ் ஒர்க்கர்ஸ். இன்னைக்கு ஒரு கம்பெனி இந்த ஒர்க்கர்ஸை நம்ம வேலைக்கு எடுக்கிறதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் இருக்கக்கூடிய அவங்களாம் என்ன மாதிரியான மனநிலைக்கு வேலைக்கு வராங்க? உள்ளே வரும்போதே வந்து ஃபஸ்ட்டு கேட்குறது டைமிங் என்ன, எவ்வளோ சேலரி, இவ்வளோ தானா, இந்த ஒர்க்குன்னா இவ்வளோ தான் பண்ண முடியும். நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த ஒர்க்கை அதோட நிப்பாட்டிக்குவாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக மாட்டாங்க. இப்போ மென்டாலிட்டி என்ன இப்போ இருக்குது அப்படின்னா, இந்த வேலை எனக்கு தெரியும்னு சொன்னால் எனக்கு அது பர்டன் ஆகிடும். நான் ப்ரொடக்ஷன் தான், ப்ரொடக்ஷனில் இந்த பார்ட் மட்டும்தான், ஐ வில் பி டூயிங் ஒன்லி பேக்கிங் அண்ட் சீலிங், ஐ டோன்ட் நோ ஹவு டு டீல் வித் த மெஷின் அப்படின்றாங்க. ஈவன் தோ தே நோ டு டீல் வித் த மெஷின், தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் தட் ஐ கேன் டீல் வித் த மெஷின். பிகாஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அதுவே நமக்கு பண்ணிடுவாங்க. தெரிஞ்ச ஒர்க்கை ஒரு எம்ப்ளாயி தெரியலன்னு சொல்கிறாரு, ஏன்னா அது என் வேலை இல்லைன்னு சொல்கிறாரு. ஒரு கம்பெனி அப்படின்னும் போது அப்படி இல்லையே சார். நான் ப்ரொடக்ஷன் பார்ப்பேன், மார்க்கெட்டிங் பார்ப்பேன், எம்ப்ளாயிஸ் இல்லைன்னா பேக்கிங் சீலிங் பண்ணுவேன். நான் மேனேஜர் தான், நான் வந்து மேனேஜர், வை ஷுட் ஐ டூ த கிரைண்டிங் அப்படின்னு பண்ண மாட்டோம். இவங்கெல்லாம் ஆஃபீஸ் செட்டப் சொல்கிறாங்க. சேல்ஸ் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். காலையில் 8 மணி 9 மணிக்கு கால் பண்ணி எழுப்பணும், எடுக்கவே மாட்டாங்க. அதை தாண்டி ஒரு 8 9 மணிக்கு கால் எடுப்பாங்க. எடுத்து ஒருத்தன் சொல்லுவான், நான் வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படிம்பா. நம்மளால் பதில் பேசவே முடியாது. ஏதாவது சொல்லிட்டானா, சார் நான் பேப்பர் போடுறேன் சார், எனக்கு வேலை பிடிக்கல போயிடுறேன்றான். ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு போனால் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா மேனேஜர்ஸ் அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. ஒரு எம்ப்ளாயை கூட உங்களால் தக்க வைக்க முடியலை அப்படின்னா நீங்களாம் எதுக்குமே லாய்க்கு இல்லைம்பாங்க. வேலை பார்க்க விருப்பமே இல்லாமல் இருப்பான். அவனை விடவும் கூடாது. அவனை நம்ம தக்க வச்சு தடவி கொடுத்து அவனை தாளாட்டி சீராட்டி அவனை வந்து ப்ரொடக்டிவிட்டி பண்ண வைக்கணும். அது பெரிய டாஸ்காக இருக்குது இந்த தலைமுறையில். பேப்பர் போட்டு போயிடறான்னு மிரட்டுறான்னு சொல்கிறாங்களா, அது வந்து எல்லா எம்ப்ளாயுமே அப்படி பண்ணுறேன். யாராவது ஒரு எம்ப்ளாயி வந்து எப்போ டவுன் ஆகும் அப்பாவும், அது வந்து ஒரு டைம் க்ரோத் நல்லா கிடைக்கும், ஒரு டைம் க்ரோத் கம்மியாக இருக்கும். இவங்க சைடில் இருந்து யோசிப்பாங்கன்னா எல்லா மாதமும் ஒரே மாதிரி நடக்கணும் அப்படின்னு நடப்பாங்க. இவங்களே சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, பொதுவாக 10 பேர் இருக்கல பேப்பர் போட்டு போனால் போயிருங்க அப்படிப்பாங்க. யார் அது வேலை செய்யலை, அது அவங்கள கூப்பிட்டு தனியாக பேசணுங்கிற அதை பேச மாட்டாங்க. டோட்டலாக எல்லாரும் இருக்கல பேப்பர் போட்டு போங்க அப்படின்னு அவங்க தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதே அவங்க தான். சார் அவங்க வந்து கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறாங்க சார் உள்ளே வந்த உடனே. பட் ஆனால் லேர்னிங் எதிர்பார்க்கறது இல்லை. பேக்கேஜ் இருக்கா, கேப் இருக்கா, இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அந்த லேர்னிங் உள்ளே கிடைக்குதான்னு தெரியல. ப்ராப்பரான எல்என்டி டீம் இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கிடையாது. ஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க, ஒரு வேலையிலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க. நான் மில்லினியல் ஜென்ரேஷன் 90s கிட். நான் இருக்கிற ஆர்கனைசேஷன் 8 வருஷத்தில் அவங்க லெவலில் தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்சியரிட்டி போட்டு தான் நான் மேலே வந்திருக்கேன். இப்போ நீங்கள் 80s கிட்ஸ் சொன்னீங்களா இல்லை 70s கிட்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க உழைச்சிட்டே இருந்திருக்காங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கல சார். நிறைய கம்பெனியில் இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் நடத்திட்டு இருக்காங்க சார். அவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஆர்கனைசேஷன். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸை எஃபெக்டிவாக எடுத்துக்கிட்டாங்கன்னாவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது நடக்குதான்றது ஒரு டவுட். மேனேஜர் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் இருக்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம மீட்டிங்கில் ஜாயின் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை நாங்கள் முடிச்சிடுறோன்றீங்க. டெக்னிக்கல் ஸ்கில் பண்ணுற எனக்கு தான் தெரியும். நான் ஒரு நேந்துட்ட மாடு மாதிரி ஓடிட்டே இருக்கேன், நீங்கள் பின்னாடி ஹூ அவ்வளோதான் பண்ணுறீங்க. ஆனால் ஓடுற மாடுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. ப்ரெஷர் சொல்லிங்க இல்லையா? இப்போ நாங்கள் மேனேஜர்ஸ் நாங்கள் வந்து ஒன்றும் வேற்றுக்கிற வாசியல்னு வரல. எங்களுக்கும் புள்ள குட்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து உடல் உழைப்பு அதிகமாக போடுறீங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன உழைப்பு அதிகம் இருக்குது. மென்டலி ப்ரெஷர்.
நீங்கள் ஒரே ஒரு நாள் நீங்கள் மேனேஜராக இருந்து பாருங்கள், ஒரே ஒரு நாள். அப்போ தெரியும் உங்களுக்கு எங்களோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோட வேலையை தக்க வைக்கிறாங்க ஓடிட்டு இருக்கோம். காலைல 9:30 மணிக்கு தான் உங்களோட வேலை நேரம் தொடங்கும். எங்களை அப்படி கிடையாது. பாஸ் கேட்பாரு, உப்பு போட்டு சாப்பிட்றேன்னு கேட்பாரு. இந்த மாதிரி கேள்விகள் அவளுக்கு எந்த வரும் தெரியல, ஆனால் மேனேஜர் லெவலில் வரும். ஸ்கில்டு ஜாப் இருக்குது, லேபர் ஜாப் இருக்குது சார். ஒரு ஸ்கில்டு ஜாபில் நீங்கள் எக்ஸல் ஆகணும்னா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதை ஒரு சோப்பு போடுறேன்னாரு, அது வந்து ப்ரொஜெக்டர். நீங்கள் செஞ்ச வேலையை தானே நீங்கள் காட்டுறேன், ஏய் நான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் பாரு, எனக்கு நீ எப்படி எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம இருக்கலான்றதை நீங்கள் அதிகாரமாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் லேபர் ஜாபில் இருக்கீங்கன்னா உங்கள் ப்ரொஜெக்ஷனை வந்து உங்கள் விசுவாசத்தில் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்கில்டு ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஜெக்ஷனை வந்து நான் இந்த வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கான மேனேஜர் அவங்களுக்கான மேனேஜருக்கும் தெரியப்படுத்துங்க. அந்த டெக்னிக்ஸை தெரிஞ்சவங்க மேனேஜர்ஸாக இருக்காங்க, அதை தெரியாதவங்க ஒரு ஆர்கனைசேஷனில் க்ரோ ஆக முடியாமல் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் வேலை பார்க்குறேன்ல, உன் மேனேஜர் உன் வேலை என்ன, நீ அதை பார்த்துட்டு நீ மேலேட்டில் சொல்லி அவன் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறான், காசு கொடுக்க போகிறான். உங்களோட வேலை அதோட நிறுத்திக்கிறீங்க. நீங்கள் உங்களோட வேலை அதோட நிறுத்துறது இல்லை. நான் உழைக்கிறேன் அப்படின்றத இங்கே கத்தாமல் எங்கே கத்தணுமோ அங்கே கத்துனீங்கன்னா போதுமா சார்? போதும் சார், நிஜமா போதும் சார். மேனேஜரோட ஸ்கில் என்ன தெரியுங்களா? ப்ரொஜெக்ஷன் மட்டும் தான் சார். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு வரும்போது ப்ரொஜெக்ஷன்னா என்ன? நான் வேலை செஞ்ச மாதிரி நடிக்கணுமா, உண்மையாகவே நான் வேலை செஞ்சதா மேலதிகாரிக்கு சொல்லணுமா? ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா எடுத்து காட்டுறது. எப்போ ப்ரொஜெக்ஷன் பண்ணுவீங்க? நீங்கள் வேலை செஞ்சாதான் உங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த வேலை செஞ்சதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க. எங்கிட்ட இப்போ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் இல்லை சார், அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன சொன்னார்? டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க. டீமில் இருக்கிறவர் அவர் என்ன சொன்னார்? நீங்கள் வேலை செய்கிறது கூட முக்கியம் இல்லை, ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. நான் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அப்போ கம்பெனியில் நடிச்சுக்கிட்டே சம்பளம் வாங்குறது ஓகேவா? சின்னதாக ஒரு விஷயம் நான் கேட்குறேன். பண்ணையார் வீடுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே 100 பேர் வேலை செய்கிறாங்க. ஏன் ஒரு பண்ணையார் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் கூப்பிட்டு இவன்ட்டு இந்த வேலையை கொடுத்தா இவன் செய்வான்னு ஏன் முடிவெடுக்கிறான்? ஏன் 99 பேர்கிட்ட அவன் கேட்க மாட்டேங்கிறான்? ஸோ அந்த பண்ணையாருக்கு தெரியும் யார் எந்த வேலை எந்த நேரத்தில் கொடுத்தா இது செய்வார் அப்படின்றது ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்குது இல்லைங்களா? ஒரு கிளாஸ்லேயும் அப்படி தான். ஒரு 10 ஸ்டூடெண்ட் 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 ஸ்டூடெண்ட்டுமே ஒன்றா ஃபஸ்ட் ரேங்க் வர முடியாது. இவங்க எல்லாருமே செஞ்ச வேலையை பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் எல்லாம் இங்கே உக்காந்துட்டு இருக்கோம். யாருமே வந்து எடுத்த உடனே இவ்வளோ சம்பளம், இவ்வளோ இஎம்ஐ கட்டணும், எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, இந்த பணம் பத்தலைன்னா உடனே ஜம்ப் பண்ணோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்கிற கல்ச்சரை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பண்ணையார் சொன்ன உதாரணத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. பண்ணையாருங்க உழைப்பை சுரண்டி அவங்க சுயலாபத்துக்காக வந்தவங்க, ஓகேங்களா? கீழே இருக்கவங்களை மிதித்து நாம் எப்போவுமே எப்படி வசதியாக வாழணும், நம்ம சொத்தை எப்படி பாதுகாத்துக்கணும், நம்ம பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துக்கணும் வந்தவங்க. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க, அது டே பை டேவாக இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். பண்ணையாராக இருந்ததுக்கு காரணமே இவர்களுடைய தியாகமும் ஒரு இடத்துல உழைப்பும் தான். இல்லைன்னா அவங்களாம் பண்ணையாரே கிடையாது சார். அதெல்லாம் உடைக்கணும் தான் சார். இன்னைக்கு லேபர் லா வந்திருக்கு, கோடான் வேஜஸ் வந்திருக்கு, சட்டங்கள் வந்திருக்கு, எல்லாமே மாறி இருக்கு சார். ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த ஒரு கல்ச்சரும் இப்பெல்லாம் எதுவும் இல்லை. இன்னைக்கு வர அந்த ஜென்சிக்கு சொல்றாங்க இல்லையா, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க மாட்டாங்க, ஓனர்ஷிப் எடுக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு ப்ரமோஷன் வேணும், ஹைக்கு வேணும்ன்ற பாயிண்ட்ல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு சார் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் இருக்குது சார், ஆனால் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது சார். இவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நான் நீ எனக்கு சொல்லித்தரல, நான் எப்படி என்னால் ஒர்க் பண்ண முடியும்? ஆனால் முன்னாடி ஜென்ரேஷன் இதெல்லாம் தேடி படித்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் இருப்பாங்க, மெசேஜ் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் சார். இப்போது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன் சார். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அங்கே ஒரு ஆப் இருக்கும், ஜிக்லர், மவுஸ் ஜிக்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப் எனேபிள்டாக இருக்கா அப்படின்றது ஸ்க்ரீன் பார்க்குறப்பே தெரியும். அப்போ அவங்களுக்கு எவ்ரி 15 minutes ஒரு மெசேஜ் வந்து நான் அனுப்புவேன் சார். அவங்க 1.5 hours கழிச்சு 2.5 hours கழிச்சு சாரி ஐ வாஸ் இன் பாத்ரூம் சம்திங், அந்த மெசேஜில் தெரியும். அதில் ஒரு ஆனஸ்ட்டாக இருக்குது அது அந்த பதில். இவ்வளோ தூரம் பேசினால இப்போ ஓபி அடிக்கிறாங்களா? இன்னைக்கு வேலை செய்கிறவங்கலாம் ஒரு இடத்துல ஓபி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஓபி அடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ஸ்கில்ஸை பயங்கரமாக டெவலப் பண்ணிக்கிறாங்க, ஆனால் ஆக்சுவல் ஸ்கில்ஸை பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னெல்லாம் ஓபி அடிக்கிறாங்க இன்னைக்கு வேலைக்கு வரவங்க? சண்டே ஆனால் அந்த மண்டே மூடு உள்ள வரதுக்கே அவங்களால முடியல. ஏன்னா சண்டே வந்து பார்ட்டியோ சம்திங் அவங்க வெளில போகிறாங்களோ ஊருக்கு போகிறாங்களோ வந்துட்டு ஸோ மண்டே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ மண்டே அவுட்டு. ஸோ டியூஸ்டே வெனஸ்டே பார்த்தோம்னா இருக்கிற வேலை கொஞ்சம் முடிச்சிருவாங்க. ஸோ தேர்ஸ்டே வரும். தேர்ஸ்டே வரும்போது ஃப்ரைடேவோட மூடே வந்துடும். ஃப்ரைடே தானே நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி நான் டைம் பாஸ் மூட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது. ஸோ டே பை டே மந்த்லி ஆனால் கரெக்டாக சேலரி வந்துடணும், நான் வந்து பைக் வாங்கணும், நான் வந்து வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும்னு சொல்லி ஒரு குயிக் அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது. தவிர நம்ம ஒர்க் பண்ணி மேலே வரணும் இல்லை, சீக்கிரமாக எல்லாமே முடிச்சிடும், சீக்கிரமாக எல்லாம் வாங்கிடணும், சீக்கிரமாக எல்லாம் பண்ணிடணும் தவிர ஆனால் சீக்கிரம் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் எதுவுமே இல்லை. டீமாக சேர்ந்துட்டு அவங்க லஞ்ச் பிரேக் இதுக்கோ போகும்போது தே ஒன்ட் கம் இன் டைமிங். அது வந்து நிறைய நேரத்தில் ஓபி அடிக்கிறாங்க. ஆஃபீஸ் டைமில் என்னெல்லாம் ஓபி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கம்பெனியோட லீவ் பாலிசியை
கம்ப்ளீட்டாகவே இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக சிக்காவே இருக்க மாட்டாங்க. த எம்ப்ளாயி இஸ் நாட் அ சிக், பட் த எம்ப்ளாயி இஸ் டேக்கிங் எ சிக் லீவ். அது எப்படி எடுப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். இஃப் வி ஆர் கெட்டிங் எ நேஷனல் ஹாலிடே, அப்போ அந்த நேஷனல் ஹாலிடே வருது அப்படின்னா, இல்லை ரீஜனல் ஹாலிடேஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா, அந்த ஹாலிடேவோட சேர்த்து அந்த வீக்கெண்டே எடுத்துப்பாங்க. லைக் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இந்த 5 days. அப்போ அவங்களுக்கு என்ன தெரில, அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கோம், ஒர்க்கு கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் எப்படி வந்து கம்பெனிக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கோமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிட்ட இல்லை. அந்த லீவ் பாலிசியை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க ஓபி அடிக்கிறாங்க. மிஸ்யூஸ்னா என்ன? அவங்களுக்கான லீவ் அவங்க எடுக்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ லீவ் இருக்கும், அது என்ன மிஸ்யூஸ்? எடுத்துக்கிட்டோம், நான் வேணான்னு சொல்ல சார். என் லீவை நான் ட்ரூவாக சொன்னால் நீங்கள் கொடுத்தா நான் ஏன் சார் பொய்யா ஒரு லெட்டர் எழுதி உங்களுக்கு கொடுக்க போகிறேன்? சார் அது அப்படி கிடையாது சார். ஆல்ரெடி ஒர்க்குன்னு நம்ம சொல்லும் போது வேலைன்னு சொன்னாதான் லீவ் எடுக்கிறதுங்கிறது எப்படி சார் இருக்கு? எனக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ லீவ் எடுத்துக்கலாம்னு நான் சொல்கிறீங்க. ஆனால் நான் ஜெனுவனாக வந்து உண்மையாகவே நான் ரெஸ்ட் எடுக்கணும், என் ஒய்ஃபோட வெளியில் போகணும், இல்லை நான் வந்து ஒரு படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கம்பெனி அதை எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? அந்த லீவ் வந்து அன்வான்ட் லீவாக எடுக்கிறாங்க சார். அதுதான் நான் சொல்கிறேன். நான் ஷோ முடிச்சதுக்கப்புறம் நான் நடந்து வீட்டுக்கு போவேன், காரில் வீட்டுக்கு போவேன், அது என்னுடைய ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். என் லீவை நான் எப்படி பண்ணணும், யூஸ் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அதை மேலதிகாரி கேள்வி கேட்குற இடத்துலயே இருக்கிறதுனால நான் வேற வழி இல்லாமல் உங்கள் இடத்துல போய் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ அதே மாதிரி கம்பெனியில் ஒரு மேனேஜர் லீவ் அப்படின்னா தி எம்ப்ளாயிஸ் ஆர் டேக்கிங் கிராண்டட். அப்போ மேனேஜர் இருந்தால் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறது, மேனேஜர் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறது, அது என்ன சார்? அது ஏன் ஒர்க் பண்ணுறாங்க? அது கண்டிப்பாக ஓபி அடிக்கிறது தான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நான் சேல்ஸ் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். இது நடந்தது தான். மொபைலில் வந்து டெவலப்பர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு வி கேன் ஏபிள் டு இன்ஸ்டால் ஃபேக் ஜிபிஎஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த ஃபேக் ஜிபிஎஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் இங்கே சென்னையில் இருக்கேன், நான் தஞ்சாவூர்லேயோ மதுரையிலையோ இருக்க மாதிரி கூட லொக்கேஷன், லைவ் லொக்கேஷன், கரண்ட் லொக்கேஷன் எது வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ அது நான் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி ஓபி அடிக்கிறாங்க. அவங்க ஓபி அடிக்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ அது ஏன் எனக்கு தெரியும்னா, ஏன் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் எம்ப்ளாயி இருக்கும்போது நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டைமில் வந்து எனக்கு ஒர்க்கு வந்து ஓவராக இருக்குது, எங்கே கேமரா இல்லையோ அங்கே போய் நான் உட்காந்துப்பேன். நான் ஒர்க் பண்ணுறது கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. என்னோட ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா மொத்த ஏரியா வந்து 2,80,000 ஸ்கொயர் ஃபீட். அதில் எந்தெந்த இடத்துல கேமரா இல்லைன்றது எனக்கு தெரியும். மொத்தம் ஓவராலாக 80 டாய்லெட் இருக்குது, டாய்லெட் பிளாக்கு, மெடிக்கல் ரூம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஒர்க்கர் இல்லைன்னா, ஒரு 5 minutes அந்த ஒர்க்கர் இல்லைன்னா போய் மெடிக்கலில் பாரு, தைல வாங்க போயிருப்பான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வருவான். சார் இவன் ரொம்ப நேரம் காணா, போய் பின்னாடி பாரு நம்ம ஜென்ஸ் ரூம் இருக்கும், அதுக்கு பின்னாடி உட்காந்து பாரு அப்படின்னா அங்கே போய் போட்டுட்ருப்பான். ஏன்னா இதெல்லாம் வந்து அஸ் எம்ப்ளாயி இருக்கும்போது நம்ம பண்ணியிருப்போம். அதனால் வந்து அவன் ஓபி அடிக்கிற டைமில் எங்கே இருப்பான்றது எனக்கு தெரியும். அதனால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அந்த இடத்துல எம்ப்ளாயி இல்லைனா இவங்க தான் இருப்பான்றது. 2 hours once 3 hours வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் ஒன்று கேட்போம், ஒரு வேலை கொடுத்தோமே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப காமனான டைம் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இதுதான் ஸ்டேட்டஸ் அப்டேட். ஒர்க் இன் ப்ராக்ரஸில் என்ன ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எதுப்பா முடிச்சிருக்கேன்? இப்போ ஒரு வேலையில் ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னா, ஒரு 2 முடிச்சிருக்கியா, 3 முடிச்சிருக்கியா, மீதி 7 இருக்கா? இல்லை, ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இப்போ அவங்க மீதி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோம்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்க்குலாம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, செஞ்ச தப்பை ஒத்துக்கவே மாட்டுறாங்க. ஒரு தப்பு, இப்போ ஒரு தப்பு பண்ணியிருக்காப்பா, இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இதனால நமக்கு இவ்வளோ லாஸ் வருது, இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை வருது, ஒரு நாள் நான் நிறைய பேர்ட்டு பதில் சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னோம்னா மேனேஜர் சத்தம் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவை போட்டுருது. இதனால வேலை தான் நிற்கிது. இப்படிலாம் மேனேஜர் யோசிக்க வைக்கிறது வேண்டியிருக்கு. பட் நாங்கள் எம்ப்ளாயாக இருக்கும்போது மேனேஜர்ஸை பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. இவங்க ஓபி அடிக்கிறதுக்கு வந்து அந்த லீவ் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு நான் ரெகுலர் செக்அப் பண்ணிகிட்டே இருக்கேன், 15 minutes ஒன்ஸ் பண்ணுறேன், 1 hour ஒன்ஸ் பண்ணுறேன். அவங்க அதை எதுவும் அப்டேட் பண்ணல, ஸோ இவங்க ஓபி அடிக்கிறாங்கன்னு ஒரு காமனாக சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் நியூ டு த ஒர்க், ஸோ எனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும். அந்த டைம் வந்து அந்த 1 மணி நேரங்கிறது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விஷயத்தை கெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த 1 மணி நேரத்தில் நீ அப்டேட் பண்ணிட்டியான்னா, சார் இப்போ தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு டைம் கொடுங்க அப்படிங்கும் போது அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் இப்போ பண்ணிட்டியா அப்படின்னா எப்படி சார் நம்மளால் பண்ண முடியும்? இப்போ இவங்க மேனேஜர்ஸ் வந்து, நீங்கள் ஒர்க்கர்ஸ் இன்றைக்கி என்ன மாதிரி ஓபி அடிக்கிறீங்க, இன்றைக்கி ரொம்ப லேசியாக இருக்கீங்க, முன்ன மாதிரி வந்து லாயலாக வந்து வேலை பார்க்குறதில்ல, எந்த வேலை நாங்கள் டெஸ்டினேஷனாக கொடுக்குறோமோ அந்த வேலை மட்டும்தான் செய்வோம், இழுத்து போட்டு மற்ற விஷயங்கள் செய்கிறதில்ல. இன்றைக்கி வரவங்கெல்லாம் ஒரு இடத்துல உடனே நீங்கள் மேலே போகணுன்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த வேலையை ஒரு இடத்துக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரியாக செய்கிறதில்லன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நான் மெடிக்கல் பில்லிங்கில் இருக்கேன் சார், நான் ஒத்துக்கிறேன். அவங்க வந்து ஓபி அடிக்கிறதுக்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து லீவ் போடுறதுக்கு சொன்னாங்க. இதில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்குறாங்க தெரியுமா சார் உங்களுக்கு? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்குறாங்களா? இதுவே ஒரு பொம்பளை புள்ள தனியாக போயிட்டு சார் நான் கொஞ்சம் பார்ட்டி போகிறேன், வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இதுவே நாங்கள் அவங்க சொன்னாங்கல்ல, லைக் ஏதோ ஒன்று நான் எங்கள் பேரண்ட்ஸ்க்காக போகிறேன், இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு சும்மானாவது போட்டு லைக் லீவ் சொல்லிட்டு போகிறேன்னா, அந்த லீவுக்கு வந்து லைக் என்ன சொல்லுது, அப்ரூவும் பண்ண மாட்டாங்க. மறுநாள் வந்து மெமோ லைக் மெயில் எதுனா வந்து நிற்கும். ஸோ
இதில் ஏன் அவங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்குறாங்க? நான் வந்து மேனேஜர் கேபின் உள்ள போகிறேன்னா டோர் திறந்துருக்கும், என்ன கத்துனாலும் வெளில இருக்க எல்லாருக்கும் கேட்கும். ஆனால் அந்த பொண்ணு ஒருத்தி ஒரு மேனேஜர் கேபின் உள்ள போகிறான்னா டோர் க்ளோஸ் ஆகிருக்கும். அவள் வலிஞ்சு திரிஞ்சு பேசுகிறாளா? நான் தப்பாக சொல்ல சார், எல்லா பொண்ணுங்களுமே இந்த மாதிரி கிடையாது. என் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க. மீன்வைல் பாதி பொண்ணுங்க இந்த மாதிரி ஐடியில் சுற்றிட்டு இருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்காங்க சார். அவர் வந்து பார்த்துருக்காரு, ஆனால் ரியலைஸ் பண்ணல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணு உள்ள வருது, சார் எனக்கு கொஞ்சம் பீரியட்ஸாக இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, சரிம்மா நீ போயிட்டு எடுத்துக்கோ, நீ மதியானம் வா, நீ உன் ஒர்க்கை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீடம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மேனேஜருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மேனேஜரை இவங்க வேறு மாதிரி பார்ப்பாங்க. இவங்க ஏதோ லிங்க் ஆகுது போல் அப்படின்ற மாதிரி அதை தப்பாக புரிஞ்சுக்கிற இது நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஒரு பையன் எப்படின்னா, உனக்கு என் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா நீ போடா, நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போடா அப்படின்னு சொல்கிறத அதை அந்தளவுக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் ஒரு பொண்ணுக்கு ப்ரிவிலேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ப்ரிவிலேஜை வந்து அவங்க வந்து தப்பான கண்ணோட்டத்தோடய நிறைய தடவை பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல கம்ஃபர்ட் ஜோனுன்னு சொல்லிட்டு, அது இருந்தால் மட்டும்தான் சார் சொல்ல முடியும். நம்ம பாடி கார்டு பட்டிஸ்டா மாதிரி ஒருத்தர் இருக்கார்ல, லிமிட் ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி சார் ஃப்ரீயாக சொல்ல முடியும்? சார் நான் இந்த மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்ட்குள்ளே வெளில போகிறேன், என் வேலையை நான் முடிச்சுட்டு தான் போகிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனில் வந்து எந்த மேனேஜர்னா இருப்பாங்களா? நான் பேர் வைக்கட்டுமா உங்களுக்கு? பரட்டன் கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி ஹர்ட் ஆகும்? நான் ஃப்ரீயாக எடுத்துப்பேன். லைக் என்ன உங்களோட சிச்சுவேஷன் சார். என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஹர்ட் ஆவேன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வேற வேற. ஏன் அது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஆரம்பத்திலேருந்தே உங்களோட புரிதல் தப்பு. ஒரு ஆண் இது உள்ளுக்குள்ள போய் கதவை சாத்திட்டா நம்ம யாருமே பேச மாட்டோம். அதே ஒரு லேடி மேனேஜர் உள்ள இருக்காங்க, ஒரு எம்ப்ளாயி உள்ள போறாரு, அதே நேரத்தில் அந்த கதவு சாத்தப்பட்டிருந்தா அப்பவும் இதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் பேசுவீங்கல்ல? அது ஏன் ஒரு பெண் உள்ள போய் ஒரு மேனேஜர் உள்ள இருக்கும்போது அது மட்டும் உங்க பார்வைக்கு தப்பா தெரியுது? ஒத்துக்கிறேன், அதை நாங்கள் பேசுவோம். மச்சான் உள்ள போயிருக்கா அப்படின்னு நாங்கள் பேசுவோம். அதுதான் சொன்னேன். really condemn this, sir. This is wrong la. Being a woman, I really condemn this. You can't say that. நாங்க அப்படி பேசுவோம் அவ்வளோ கேஷுவலா ஒரு பொதுவான ஒரு ஷோல உங்களால சொல்லவே முடியாது. Then how dare you are? I can question you. அது எப்படி அவ்வளோ வெளிப்படையா ஆமா சார் நாங்க பேசுவோன்னு அவ்வளோ கேஷுவலா எப்படி உங்களால சொல்ல முடியும்? நடக்கலையா நான் நடக்கிறத பேசுறேன். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் ஷோல பேச முடியாது. நான் வந்து ஒரு ஹோல் டீம்ல 7 பாய்ஸோட தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எல்லாரும் நான் தான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம்ல வந்து என்ன இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா தான் இருக்கும். அது நானுமே அந்த சைட் சப்போர்ட் தான் இந்த விஷயத்துக்கு மட்டும். Thank you sister. Actually I'm really sorry on behalf of him. No, that is actually wrong. How can you ever? கண்டிப்பாக லேடிஸ் உள்ளே போனால் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் இருக்குது அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நான் இருக்க செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜென்ஸ், நான் ஒரே ஆள் தான் லேடி. இந்த பேச்சு ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா ஜென்னை விட அதிகமாக லேடிஸ் தான் பேசுவாங்க. மேனேஜர் திட்டம்னு முடிவு பண்ணுறாரு, இல்லை மேனேஜர் கூப்பிட்டு ஏதோ ஒன்று பேசணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஜென்னுக்கும் அதே ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம்ல, கதவை பூட்டிடலாம்ல. அவனை திட்டுறதா இருந்தாலும் அவனை அப்ரிஷியேட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பாயையும் க்ளோஸ்டு டோரில் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கேர்ளை திட்டுறதா இருந்தாலும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதாலும் அதையும் க்ளோஸ்டு டோரில் பண்ணலாம். எனக்கு நடந்திருக்கு. ஒரு லேடி நான் என்னை திட்டும் போது, ப்ளீஸ் தயவு செஞ்சு திருப்பி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. எல்லாருக்குமே எந்த விஷயம்னாலும் நடந்துக்கலாம். பட் அது பொது விளத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பப்ளிக் ஃபோரமில் வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒருத்தங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. சாரி கேட்டுட்டு அடுத்த டாபிக் போயிடுங்க ப்ளீஸ். நான் நடக்கலையான்னு தான் கேட்குறேன். உங்களோட அம்மாவையோ இல்லை ஒரு அக்காவையோ இதே மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களா? நான் ஒன்று கேட்குறேன் சார். இப்போ இருக்க ஆஃபீஸில் நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களை அவங்க தான் பார்த்துக்கணும். மேனேஜர்கிட்ட வந்து இந்த மாதிரி லீவ் வேணும், பையனுக்கு உடம்பு சரியில்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் மென்ஸ்ட்ரன்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்க லீவ் கொடுப்போம். ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலி அவங்க தான் லீட் பண்ணி கொண்டு போகணும். அது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா வந்து அவங்க கேட்டால் மட்டும் லீவ் கொடுக்குறாங்க, நான் கேட்டால் கொடுக்குறதில்ல. ஒரு பெண்ணை பற்றி தான் அந்த கேரக்டர் அசோசியேஷன் நடக்கே தவிர ஒரு ஆணை பற்றி அங்கே கேரக்டர் அசோசியேஷன் நடக்க மாட்டேங்குது. இதை நீங்கள் உள்வாங்கிக்கங்க. புரியுது, தப்பு தான். அந்த சிந்தனை தான் மாறணும். ஒரு பெண் உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது? ஆணை பற்றி பேசும்போது அந்த கமெண்ட் வரலையே. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அதே மாதிரி அவங்களையுமே வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்காம கதவை மூடிட்டு என்ன வேணால் திட்ட சொல்லுங்கள். ஆணை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக கதவை திறந்து வச்சுட்டு அத்தனை பேரும் நீங்கள் ஆன் பண்ணி எல்லாருமே கேட்கட்டும்ங்கிறது ஒன்று பண்ணுறோம்ல, அது தப்பு. அந்த கேபினில் குனிஞ்சு வருவோம் சார், குனிஞ்சு வருவோம். எல்லாம் பார்த்துருப்பான், பொம்பளை பிள்ளைங்களும் பார்த்துருக்கோம். ஒரு ஆம்பளையா அப்போ எப்படி சார் இருக்கும்? மேனேஜர் நிறைய நேரம் பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நிறைய மேனேஜர்ஸ் கதவை திறந்து வச்சுட்டு நீங்கள் திட்டி சத்தம் போடும்போது அந்த ஹியூமிலியேஷனை ஏற்படுத்துறீங்க. அதுதான் இந்த மாதிரி ஆட்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கான ஒரு எண்ணத்தை விதைக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் என் ஆஃபீஸில் கேபின்லெஸ் ஃப்ளோர்ஸ் கொண்டுட்டு வந்தேன் சார். நான் கேபின்ஸ் இருக்கக்கூடாது, ஸோ எல்லாருமே ஒரே ஃப்ளோரில் உட்காந்து ஒர்க் பண்ணலாங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நான் என் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இங்கே வந்து கேபின்ஸ் கிடையாது. திட்டு வாங்கினாலும் அப்ரிசியேஷன் வாங்கினாலும் இஸ் கோயிங் டு பி ஆன் த ஃப்ளோர் தான். இப்போ இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சொல்கிறாங்க, பெண்களுக்கு நம்ம ப்ரிவிலேஜ் கொடுக்குறோம். ஆக்சுவலாக அது என்னென்னா
பெண்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முன்னுரிமை. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்துரிமை பேச்சுரிமையில் பிற்படுத்தப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கி பெண்கள் முன்னாடி வராங்க. அப்போ நம்ம வேறு அப்ரிஷியேட். அதனால சில இடங்களில் வந்து ஆண்களை விட பெண்களுக்கான ப்ரிவிலேஜை நம்ம முன்னே கொடுக்குறோம். அவங்க பின்னாடி போயிடக்கூடாது. ஏன்னா இன்னும் கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நகரத்தில் சென்னை மாதிரி சிட்டிஸில் பெண்களை வேலைக்கு விடுவதற்கு அவங்க தயாராக இல்லை, பயப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் பாதுகாப்பின்மை பெண்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக சில இடங்களில் பெண்களுக்கான முன்னுரிமை நம்ம கொடுக்குறோம். ஆகஸ்ட் 15க்கு midnight 2 o'clock வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த இண்டிபெண்டன்ஸ் டே முடியுது, சாட்டர்டே திரும்ப ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறோம். ஐம் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர். நான் இங்கிருந்து ப்ராஜெக்ட்டுக்காக டெல்லி போய் தான் ஒர்க் பண்ணுறேன். சாட்டர்டே ஒர்க் பண்ணுறேன், சண்டே ஒர்க் பண்ணுறேன், திரும்ப மண்டே நான் திரும்ப என் ரொட்டீனுக்கு வந்துடுறேன். நான் இதையும் லேர்ன் பண்ணுறேன், டெல்லியில் போய் அதையும் லேர்ன் பண்ணுறேன். 2 வேலையும் நான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஹைக் போட்டு எனக்கு வந்த சேலரியும் அதுதான். அந்த 9 to 5 மட்டும் வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு எந்திச்சு போகிறான்ல, அவனுக்கு வரதும் அதே சேலரி தான். இப்போ இந்த இடத்துல நாங்கள் மட்டும் எதுக்கு வந்து அவ்வளோ தூரம் வேலை செய்யணுங்கிற ஒரு விஷயம் வருமா வராதா சார்? ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் மூன்லைட்டே கிடையாது சார். மூன்லைட் இந்த சென்ஸ் சார், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டே இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் மூன்லைட்னு சொல்லுவாங்க சார். ஒரு கம்பெனியில் வேலைக்கு இருந்துட்டு இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு இருக்குது. அது பேப்பர்லேயே வந்திருக்கு சார், நியூஸில் வந்திருக்கு. கோவிட்லலாம் வந்து ஒருத்தர் 17 கம்பெனிலலாம் ஆஃபர் லெட்டர் வாங்கி ஒர்க் பண்ணி சேலரி வாங்கினாங்க. மூன்லைட்டுங்கிறது எல்லா மேனேஜரும் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ. அண்ட் நான் ஒரு எம்ப்ளாயி வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒரு கண்டென்ட் ரைட்டர் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுட்டு வேற ஒரு ஆஃபீஸ்க்கு 9 to 5 போயிட்டு வர்றாரு சார். நம்ம ஹையரிங் பண்ணும்போது ஒரு வெப்சைட்டில் செக் பண்ண கம்பெனி செக் பண்ணுவோம்ல, ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறோம், ஓகே இது என்ன கம்பெனின்னு போட்டு பார்க்கும்போது அந்த கம்பெனி வெப்சைட்டில் கண்டென்ட் ரைட்டராக ஏன் எம்ப்ளாயி இருக்கான். அதை போய் பார்த்துட்டு எனக்கு ஷாக் ஆகி அந்த கம்பெனியில் கால் பண்ணி ஹெச்ஆரை கனெக்ட் பண்ணி பேசினா, ஆமா இது எங்க எம்ப்ளாயி டெய்லி 9 to 5 வந்துட்டு இருக்காருன்னு. பிஎஃப் அக்கவுண்ட் லைவா அங்க லீவ் போட்டு சார். எல்லா கம்பெனியும் பிஎஃப் இல்லாம இல்ல சார், ஒரு சில கம்பெனி பிஎஃப் இல்லாத கம்பெனில அழகா பண்றாங்க. அப்படி பார்த்தா முதல்ல விட இப்ப ஜென்சி தான் மேம் அதிகமா வேலை செய்றோம். எப்படி 2-3 கம்பெனிலயா சார்? நான் கேக்குற ஒரே क्वेश्चन, நாங்க மூன்லைட் பண்றனால உங்களுக்கு இங்க வேலை குறையுதா குறையலையா? கண்டிப்பா குறையும் சார். எப்படி சார் ஒரு மனுஷனோட எஃபர்ட் இவ்வளவுதான். அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரத்துல எவ்வளவு எஃபர்ட் இருக்கும்? நீங்க எத்தனை கம்பெனி ஒர்க் பண்ண முடியும்? ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறத நீங்கள் எப்படி நியாயப்படுத்த முடியும்? ஃபஸ்ட்டு உங்களை நாங்கள் 9 to 5 எங்கள் கம்பெனியில் வேலை செய்யுங்க, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒரு டைமை அலாட் பண்ணி நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வேலை செய்வீங்கன்னு நம்பி உங்களுக்கு சிஸ்டமை கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு லாக் ஷீட்டை கொடுத்து ப்ராஜெக்டை கையில் கொடுத்து நீங்கள் வீட்டில் இருந்து கூட எங்களுக்கு வேலை செய்யுங்க, எங்களுக்கு வேலையை ஒழுங்காக பண்ணி கொடுத்தா போதும்னு எதிர்பார்ப்போட கம்பெனி சம்பளம் கொடுத்தா சூப்பர் மேன், நான் ஒரே நேரத்தில் 10 வேலை செய்வேன் அப்படின்னா கம்பெனிக்கு அப்போ முன்னாடி சொல்லி ஏன் இந்த வேலையை வாங்க மாட்டேங்கிறீங்க? நான் கம்பெனிக்கு உங்களுக்கு 5 hours வேலை செய்வேன், பேலன்ஸ் 5 hours நான் ஒரு கம்பெனிக்கு பார்ட் டைம் போவேன், என்னோட ஒர்க் எஃபிஷியன்சி பார்த்து எனக்கு வேணா ஹையர் பண்ணிக்கன்னு கேட்குற கட்ஸ் உங்கள்கிட்ட ஏன் இல்லை? 9 to 6 அவன் ஒர்க் பண்ணுறான் அண்ட் அவனுக்கு இன்னொன்று நீட் இருக்கு. ஸோ அவன் 6 to 10 அவன் வேலை பார்க்குறான். அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்கல்ல, நாங்க இந்த கம்பெனிக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம், வேற கம்பெனி மேம் நான் வந்து சொல்றது வந்து 9 to 6 உங்களுக்கு தான் ஒர்க் பண்றேன்னு தான் சொல்றேன். ஆஃபர் லெட்டர் இஸ் a contract as per labor law. நீங்கள் கையெழுத்து போட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே சைன் பண்ணி நான் உங்கள் கம்பெனிக்கு கடைசி வரைக்கும் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், இல்லை நான் வேலை பார்க்குற வரைக்கும் இந்த கம்பெனிக்கு இந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன்னு அந்த நேரத்தையும் உறுதி பண்ணதுக்கப்புறமா அதை இன்னொரு இடத்துல கொண்டு விற்கிறது இருக்குல்ல, அது கம்பெனிக்கு செய்கிற துரோகம் தானே? அது தப்பு தான் சார். இன்னொரு கம்பெனிக்கு போகிறாங்களே, அவங்க இன்னொரு கம்பெனிக்கு போகிறதுக்கு காரணம் இவங்க சரியான ஒரு பெனிஃபிட் கொடுக்காம தான் போயிருக்காரு அவர் ஃபேமிலியில். இல்லை ஓகே சார், நான் ஒத்துக்கிறேன், அது போனது தப்பு தான் மேடம். அது வந்து ஒரு கம்பெனியில இருந்து சார் ஒரு நிமிஷம் இருங்க. பேப்பர் போடுறது இன்னைக்கு மிரட்டுறது. ஆக்சுவலாக வேலை பார்க்குற இடத்துல வேலை கொடுத்த நிறுவனத்தையே பேப்பர் போடுவேன்னு மிரட்டுறது, நாளைக்கு லீவ் போட்டுருவேன்னு சொல்கிறது, கமிட்டடாக ஒரு ஒர்க் கொடுத்தா அதை உடனே செய்யணும், மறுநாள் வர்றதில்ல, கொஞ்சம் கடிஞ்சா அடுத்த நாள் வந்து நீங்கள் உடனே லீவை போடுறது, கேட்டால் மெடிக்கல் லீவு, ஒய்ஃபுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஒரு இடத்துல கமிட்டடாக இல்லை லாயலாக இல்லைன்னு உங்களை சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்கள். அவங்க சொன்னாங்கல்ல ஓபி அடிக்கிறாங்கன்னு, நான் ஒரு மாதத்துக்கு 30 நாளுக்கு டபுளாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது அந்த கம்பெனி விட்டு நான் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கேன். கடுமையாக உழைச்சா அடுத்த பொசிஷன் போகணும்னு சொன்னாங்கல்ல, நான் எங்கே திரும்ப போனால் தேர்வுக்கு. கடுமையாக உழைப்புக்கு கூட நம்மளுடைய புத்திசாலித்தனம் வேணும். உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்லையோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லையோ வளர்த்துக்கணும். வளர்த்தாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும், தவிர நீங்கள் உழைப்பை மட்டும் போட்டுட்டு இருந்தால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. வேறு சார், அனுபவமே சிறந்த ஆசான். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களைய அவங்க ஒரு ஓட்டி பார்க்க சொன்னாங்களா, நீங்க ஓட்டி பார்த்தீங்களா? உங்களோட கமிட்மெண்ட்டுக்காக நீங்க வேலை பார்த்தீங்க சார். என்னோட கமிட்மெண்ட் இருக்கிறது அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கு சார். அவர் கமிட்மெண்ட்டுக்காக அவர் குடும்பத்துக்காக அவருக்கு பணம் தேவை தான் சார் ஓட்டி போறாரு. அதுக்காக நீங்க அதை வந்து சம்பளம் கொடுக்காமலோ இல்லை அதை சரியா ஹானர் பண்ணாமலோ இருக்கிறது எப்படி சார் ஒரு கம்பெனி சரியா இருக்க முடியும்? தம்பி உங்க மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவுப்பா? மொத்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 8 years மேடம். எத்தனை கம்பெனி மாறி இருக்கீங்க? 3 கம்பெனி.
இல்ல ஏன் மாறிட்டே இருக்கீங்க? ஏன் மாதிரினா கான்ட்ராக்ட் மேடம், யாரையுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. 1 இயர் 2 இயர். ஒரு பையன் 18,000 சம்பளத்தை அடுத்தது போனால் அவனுக்கு 23,000 சம்பளம் தரணும். ஆனால் அந்த பையனை தூக்கிட்டு புது பையனை கூப்பிட்டா அதே 18,000 தரணும். உங்கள் கம்பெனிக்கு லாபத்தை மட்டுமே பார்க்குறீங்க தவிர ஒருத்தரோட உழைப்பை பார்க்கறது கிடையாது. நான் 3 கம்பெனி ஒர்க் பண்ணேன், என்னை வந்து பர்மனெண்ட்டே ஆக்கலங்கிறீங்க. கன்ஃபர்மேஷன் ஆஃப் பெர்மனன்சி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு சார், சட்டம், லேபர் சட்டம். நீங்கள் அந்த ஆக்ட் படி ஒரே ஒரு லெட்டர், நீங்கள் பெருசாக செலவெல்லாம் பண்ண தேவையில்ல. இன்னைக்கு வந்து லேபர் கேசஸ்லாம் வந்து ஃப்ரீயாக நடத்துறதுக்குலாம் ஆள் இருக்காங்க சார். நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே போகிறோம். உங்களுக்கு வந்து ஏன் பர்மனெண்ட் ஆக்கல அப்படிங்கறத ஒரு நிமிஷம் உங்களுக்கு லேபர் கோர்ட்ல பதில் சொல்லுவாங்க சார். உங்களுக்கு வந்து 10 தடவை உங்களோட சம்பளம் இருக்குல்ல, அதை விட 10 தடவை ஜாஸ்தியா கொடுத்து அதை உங்களுக்கு காம்பன்சேஷனா கொடுப்பாங்க, உங்களை ரீஇன்ஸ்டேட் பண்ணுவாங்க சார். இது இங்க ஃபேக்டரியில வேலை சார், எல்லாருக்கும் தெரியும் சார். ஒரு கம்பெனினா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எடுப்பீங்களா, ஃப்ரெஷர் எடுப்பீங்களா? பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் சார். இப்போ மேபி நிறைய கம்பெனியில் செட்டர் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு செட்டர்னா சிஎன்சி, ஆட்டோமொபைல் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 2020லேருந்து 24, பட் 2016 பாஸ் அவுட்லாம் ஓல்டு ஏஜ். ஆமாம், அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு சேலரி தகுந்த சேலரி கொடுக்க முடியாதுன்னு ஃப்ரெஷரை உள்ளே திணிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெஷர் பீப்புள் எடுத்தால் 18,000, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எடுத்தால் 30,000. நீங்கள் அந்த 30,000க்கு 2 பீப்புளை வேலைக்கு வைக்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன தூக்கி வெளில போட்டுறீங்க. கன்ஃபர்மேஷன் ஆஃப் பெர்மனன்சி ஆக்ட் சார். இந்த ஆக்ட் படி உங்களை பர்மனன்ட் பண்ணலை அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக லேபர் கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் கிளைம் பண்ணலாம், பெர்மனெண்ட் ஆகலாம். இப்போ அவர் கேட்குறது என்னன்னா, நான் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், இல்லை 18,000 சம்பளம் வாங்குறேன், ஒரு 5,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு லேபருக்கு இந்த சட்ட புரிதல் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அதுக்கு தான் யூனியன் இருக்கு சார், யூனியன் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த சட்ட புரிதல் இருக்கும். இவங்க யூனியன்ல எல்லாரையும் இது அணுகணும் சார். நீங்க போய் சேட்டா 10 மடங்கு உனக்கு சம்பளமா கொடுக்க வேண்டியதையும் கொடுத்து உனக்கு வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் அவர் எந்த கம்பெனியில் வேலைக்கு எடுத்துவாங்கன்னு சொல்லுங்க மேடம். சார் அவங்க ஒர்க் பண்ண கம்பெனியில் எந்த கம்பெனியில் அதுவே பிளாக் மார்க்காக தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனி, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் மனசாட்சியோட பேசுங்க. ஆமாம் சார். ஒரு கம்பெனி எதிர்த்து ஒருத்தர் லேபர் ஒரு ஆக்டில் கொண்டு போய் கம்பெனியை நிப்பாட்டி தனக்கு கொடுக்க வேண்டிய சேலரியோ என்ன பெர்மனன்ட் ஆகலாம் கேட்டதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயை இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் கம்பெனியில் ஹையர் பண்ணிப்பீங்கன்னு சொல்லுங்கள், மனசாட்சியோட சொல்லுங்கள். கண்டிப்பாக ஹையர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ண மாட்டீங்களா? இல்லை சார், நான் கேட்குற கேள்வி, பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஒருத்தருக்கு அது எப்படி சரியான நியாயமாக அது இருக்க முடியும்? ஒருத்தருக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் சட்டம் இருக்குது. அந்த நியாயம் வாங்கி போனால் அந்த கம்பெனி எப்படி பார்க்கணும்? இப்போ அவன் சிக்கலான ஆள், இவனை கொண்டாந்து கம்பெனி கொடுத்து பொதுவணிக்கு ஏதாவது லேபரியில் போய் நின்றுட்டு இருப்பான். நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம். லேபர் யூனியனுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ஒரே கம்பெனியில் இருந்து நாங்கள் கம்பெனியை நீங்கள் தான் எத்தனை கம்பெனி மாறினான்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? எதனால் மாறினீங்கன்னு கேட்டீங்க. அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒன்று சொன்னார். எல்லா கம்பெனி இன்னைக்கு என்ன ரொம்ப அழகாக ஒரு வேலை செய்கிறாங்கன்னா, எவ்ரி 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு வந்து ஒரு நியூ கம்பெனி வேலைக்கு எடுக்கும்போது அவருக்கு கம்மியான பேமெண்ட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு நீங்கள் ஸ்டைஃபன் ஒன்று போடணும், அதுக்கப்புறம் பிஎஃப் இருக்குது, அவருக்கான ரெகுலேட்டரி சிஸ்டம்னு ஒன்றுக்கு ஒரு அப்ரிசியேஷன் நீங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு பேசிக் சேலரியிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது எல்லாருக்குமே அது இருக்குது இல்லையா? அப்போ மறுபடியும் புதுசாக வரக்கூடியவரே நம்ம ஒரு இடத்துல கம்பெனிக்கு ஹையர் பண்ணும்போது அன்னைக்கு நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி 15,000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறமும் ஒன்று 16,000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, இல்லை 17,000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, இல்லை 18,000 ரூபாய். இவ்வளோ தான் வந்து இன்ஃப்ளேஷனை பொறுத்தும் சம்பளம் இருக்கே தவிர அவருக்கு 40,000 50,000 கொடுத்து எந்த கம்பெனியும் எடுக்கிறதா இல்லை. நான் ஆவரேஜாக ஒரு நம்பர் சொல்கிறேனே தவிர இது எக்ஸாக்ட் ஃபிகர் கிடையாது. அப்போது இவர மாதிரி ஆள் படிக்காதவர் உழைச்சி மேலைக்கு வந்துடலாம், கம்பெனியில் நம்ம ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சால் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு உழைப்ப எக்ஸ்பீரியன்ஸை போட்டால் கம்பெனி க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அப்போ அது பொய்ன்னு ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய செக்டர்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டாக? அப்படி வந்து எல்லாரும் இது பண்ண மாட்டாங்க சார். ஆக்சுவலி நல்லா ஒர்க் பண்ணுறவங்கள கண்டிப்பாக எடுத்து தான் சார் ஆகும். அவங்க சொன்னாங்கல்ல யூனியனுக்கு உங்களுக்கு உதவி பண்ணணுன்னு. ஹச்ஆர் மேனேஜராக எந்த கம்பெனியில் யூனியன் ஓப்பன் பண்ணால் அவங்க ஏற்றுக்கிற ஹச்ஆர் மேனேஜரில் ஏற்றுக்கிறாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு போயிட்டு செயலாளரையோ தலைவரையோ பொருளாரையோ பணி எதுவுமே காரணமே இல்லாமல் பணி நீக்கம் பண்ணுறாங்க. எந்த காரணமும் இல்லாமல் யாரையும் பணி நீக்கம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்கணும், செகண்ட் வார்னிங் கொடுக்கணும், அவங்களுக்கு உட்காந்து என்கொயரி வைக்கணும், அதுக்கப்புறம் தான் டெர்மினேஷனும் எல்லாமே பண்ணுவோம். நாங்கள் அப்படியெல்லாம் ப்ரொசீஜர் இல்லாமல் யாரையும் பண்ண முடியாது சார். ஒரு மேனேஜர்ஸ் என்ன மாதிரியெல்லாம் உங்ககிட்ட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க வேலை பார்க்குற இடத்துல? மனசாட்சி இல்லாமல் நான் என்னென்ன நடந்தாங்கங்கிறது அவர் சாரே சொன்னார். அந்த லாஸ்ட்டில் இருக்கார்ல கை கட்டிட்டு சாரே சொன்னார். எங்கெங்கே பாத்ரூம் இருக்குது, எங்கெங்கே வந்து டீ பாயிண்ட் இருக்குது, எங்கே மறைவான சிசிடிவி கேமரா இல்லாத இடம் இருக்குது, நானே ஓபி அடிச்சிருக்கேன் எம்ப்ளாயாக இருக்கும்போது, அங்கெல்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க, நான் போய் தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதுவே வந்து ஒரு மோசமான செயல் சார். ஒரு மேனேஜர் வந்து ஒரு வேலை கொடுக்குறாருன்னா அந்த எம்ப்ளாயி வந்து
மன தெளிவோட சரி இவர் மேலே உள்ள அன்பு, இவர் நல்லா நம்மக்கிட்ட வந்து வேலை வாங்குறாருன்னு சொல்லி அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த வேலையை பார்த்தாங்கன்னா ஏன் சார் ஓடி ஒழிக்கணும், இவருக்கு பயந்து தான் ஓடி ஒழிச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி மேனேஜர் இருக்கிறதுனால தான் அந்த நிறுவனத்துக்கு வந்து அந்த தொழிலாளி வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்காங்க. இவர் ஒழுங்காக வேலை செய்யணும். அதை என்னொன்று சொல்கிறாரு, அது என்ன ஜிபிஆர்எஸ்ஸா, அதை பார்த்து இவர் எங்கே லொக்கேஷனில் இருக்கிறேன் அப்படி கண்டுபிடிக்கங்கிறாரு. சரி அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஜிபிஆர்எஸ் வாங்கி கொடுத்துருவோம், மேனேஜர்லாம் ரிசைன் பண்ணிட்டு போட்டோம். மனைவியோட போகிறத கூட இவன் வயிறு. இன்னொருத்தர் சொல்கிறாரு லஞ்சு டைம்லாம் கொடுக்குறோம். எதுக்கு வேலைக்கு போகிறோம், நீங்கள் எதுக்கு வேலைக்கு போகிறீங்க? சாப்பாடு வீட்டில் எல்லாரும் பசிப்பட்டினி இல்லாமல் சாப்பிடணுன்னு தான் வேலைக்கு போகிறோம். லஞ்சு டைம் வேறு ப்ரொவைட் பண்ணுறோம் எம்ப்ளாய்க்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு வயிற்றுச்சலோடு உள்ள மேனேஜர்ஸ் 21 பேரும் இருந்தால் எப்படி வேலை நடக்கும்? முதல்ல இவங்க மனசு வந்து சாப்பிட்டா மாறணும் சார். அவங்களும் சக மனிதர்கள், ஏதோ அவங்க குறைஞ்ச படிப்பு படிச்சிருக்காங்க, நம்ம பெரிய படிப்பு படிச்சிருக்கோம், சரி அவங்களுக்கு தகுந்தாலும் வேலையை சொல்லுவோம் அப்படின்னு இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா அந்த நிறுவனம் நல்லாயிருக்கும் சார். மேனேஜர்ஸ் வந்து என்ன மாதிரி எல்லாம் உங்களை பழி வாங்கினாங்கன்னு சொன்னீங்கல்ல, எல்லா மேனேஜரும் கெட்டவங்களாவே இருந்திருக்க முடியாது இல்லையா? அவங்க வாழ்க்கையில் சந்திச்ச ஒரு நல்ல மேனேஜர்களை பற்றி சொல்லுங்களேன். என்னோட மேனேஜர், நான் வந்து ரொம்ப ஃப்ரெஷர், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் ஜாயின் பண்ணியிருக்கும்போது 2 வருஷம் என்னை டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணார். எனக்கும் அவருக்கும் ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸ் வேறு வரும். அவர் என்ன பண்ணிட்டேன், நான் என் ஹையர் லெவலுக்கு ஒரு தைரியத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணாமல் அவரோடைய ஒரு 1-on-1 மீட்டிங் வச்சுட்டாங்க. அவ்வளோ பேசி மறுபடியும் அந்த மீட்டிங் ஒரு 1/2 hour மீட்டிங்கில் ஆர்கியூமெண்ட்ஸ் அங்கங்கன்னு போச்சு. பட் ஆனால் அவர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இந்த எண்ணில் ஒரு இந்த கான்வர்சேஷனில் சொன்னார். என்னன்னா, பிரித்திகா, most talented people are always quitters and you proved me right today அப்படின்னாரு. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப டேலண்டடான பீப்புள் ஈஸியாக குவிட் பண்ணிடுவாங்க, ஆனால் அதை நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னாரு. அன்றைக்கி தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அவர் உண்மையிலே என்கிட்ட ஒரு நல்ல ஸ்கில் எதிர்பார்க்குறாருன்னு. அண்ட் அப்போ தான் நான் ஒரு சார்ஜ் எடுத்து அந்த 2022 365 டேஸில் 364 டேஸ் ஒர்க் பண்ணி ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி இன்றைக்கி அவர், ஆனால் ஒரு 2022 நடந்துச்சு. ஆனால் ப்ராமிஸாக நேற்று தான் அவர் பர்த்டே, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட காமிச்சேன். அப்படி நினச்ச மனுஷனுக்கு நான் இன்றைக்கி பர்த்டே விஷ் பண்ணுறேன், பர் 12/1 ஹாப்பி பர்த்டே சார் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு அவர் கொஞ்சம் கூட கோவிக்காமல் உன்னோட விஷஸ் எனக்கு எப்போவுமே இருக்குமா, தேங்க்யூ ஸோ மச் பேட்டா அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ அவர் பண்ணாத டார்ச்சரும் கிடையாது, அவர்னால வராத எனக்கு ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது, அவ்வளோ ஒரு ப்ராஃபிட்ஸ் கொடுத்தாரு. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத மேனேஜர்ஸ் யார் இருக்கா சொல்லுங்கள் சார். நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒருத்தன் தான் தமிழ் பையன். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த மனுஷன் வந்து அவர் வேலையாக தமிழ் பையனான்னு பார்க்கும்போது நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நானும் சேர்ந்து பேப்பர் போட்டுட்டு வேலையை விட்டோம் சார். நான் நாக்வாரான்ட்டு ஒரு ஏரியா இருக்குது, ரிங் ரோட்டில் நான் நின்று கால் பண்ணுறேன், சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா, எங்கே இருக்க அப்படின்னாரு. சார் இந்த இடத்துல நிற்கிறேன் சார், பிஜி கூட க்ளோஸ் பண்ணிட்டானுங்க சார் அப்படின்னு. வந்து அவர் காரில் என்னை பிக்கப் பண்ணிவிட்டு 2 பேரும் போயிட்டு ரோட்டு கடையில் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு நினைக்கிறேன். அது வாங்கி சாப்பிட்டுட்டு நீ வா நாளைக்கு ஒரு விஷயம் காத்திருக்கு அப்படின்னாரு. ஆஃபீஸ் வா அப்படின்னாரு. இல்லை என்னை சேர்க்க மாட்டாங்க, நீ வா சும்மா வா அப்படின்னும் போது நான் உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே போய் உட்காந்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா உன்னை தூக்கிட்டாங்கன்னும் போது அவர் அங்கேருந்து கிளம்பி வராரு, பேக் மாட்டிட்டு கிளம்பி வராரு, கோட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போகலாமா 2 பேரும் போய் வேலை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து வெளியே வந்து டீ குடித்தோம் சார். இன்னும் மறக்கவே மாட்டேன். என்னோட மேனேஜர் இருக்காங்க, எப்படின்னா நான் ஏதாவது ஒரு மிஸ் பண்ணியிருப்பேன், அது வந்து நீ ஏன் மிஸ் பண்ணுன்னு கேட்காம ஏன் இதை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு வேர்டு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ்லேயே தெரிஞ்சிடும். அண்ட் அவங்க வந்து லைக் என்ன சொல்கிறது, லீவ் நான் கேட்டால் கூட ஓகே எடுத்துக்கோ, ஆனால் ரீசன் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம மேனேஜர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றிய அந்த மேனேஜர் யார்? எஸ் அஃப்கோர்ஸ். ஆக்சுவலி வந்து இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு டேர்னிங் பாயிண்ட்டே என்னுடைய பழைய கம்பெனியோட மேனேஜர் பேர் தான். அவங்களோட நேம் வந்து லக்ஷ்மி. ஆக்சுவலி வந்து இப்போலாம் ரீசெண்ட் டைமில் எல்லாருமே வந்து இமிடியட் ஜாயினிங் தான் சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் கம்பெனியில் எனக்கு லே ஆஃப் ஆகிட்டு இருக்கு. எல்லோரும் வேலை தேடிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் இப்போ இருக்கிற கம்பெனிக்கு ஜாப் அட்டன் பண்ணேன், இன்டர்வியூ செலக்ட் ஆனேன். இமிடியேட்டாக 1 வீக்கில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணணும்னு தெரியல, ஏன்னா 30 days நோட்டீஸ் பீரியட் இங்கே நான் சர்வ் பண்ணணும், அட் த சேம் டைம் நான் இமிடியேட் ஜாயினிங் ஆகணும், ஏன்னா இந்த ஜாப் எனக்கு பிடிச்ச ஜாப். ஸோ அவங்ககிட்ட போய் நான் கேட்குறேன், இப்படி மேம் இப்படி எனக்கு வந்து இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கிறாங்க, பட் இங்கே 30 days நான் சர்வ் பண்ணியே தீரணும்னா, ஷீ ஜஸ்ட் வென்ட் டு ஹர் சீனியர் மேனேஜர். அவங்கக்கிட்ட அவர் டெல்லியில் இருக்கார், அவர் பேர் மணி, ஹர் நேம் இஸ் லக்ஷ்மி. அவங்க கால் பண்ணி ஒரே ஒரு கால், சார் இப்படி இவன் வந்து போகிறான், இவனுக்கு ஒரு ஃப்யூச்சர் இங்கே இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க, இப்போ லே ஆஃப் தான் ஆகிட்டு இருக்கு, 30 days நோட்டீஸ் பீரியட் கொஞ்சம் நம்ம இவங்களுக்காக இக்னோர் பண்ணலான்னு சொன்ன அந்த ஒரு 4 நாள் ஐ எம் டோட்டலி டிஃப்ரெண்ட் நவ். ஆக்சுவலி ஷீ மேட் மீ டு திஸ் பிளேஸ். என்னோட மேனேஜர் வந்துட்டு ரொம்ப நாளாக என்னை வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நோட்டீஸ் பண்ணி அருண் எது பண்ணுறது தப்புறேன்னு கேட்டுருந்தாரு. ஸோ நான் நினச்சேன் இந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து மிஷின்ஸால் மட்டும் தான் வேலை பார்க்க முடியும், நம்மளால் இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வேலை பார்க்க முடியாதுன்ட்டு. பட் ஒன் டைமில் நான் வந்து என்னை புஷ் பண்ணுறேன், சரி இவருக்கு ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணிடுவோன்ட்டு.
அப்புறம் என்னை புஷ் பண்ணும்போது எனக்கு தெரியுது 6 மாதமாக நான் எந்த எரரும் பண்ணல. ஸோ என்ன தெரியுது, அவர் என்னை வந்துட்டு புஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் என்னோட பொட்டன்ஷியலை வந்து எனக்கே எடுத்து காட்டியிருக்காரு பிகாஸ் ஆஃப் தட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரிலேட்டிவ் கூட காசு கேட்கல, சார்கிட்ட ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன், 50,000 கொடுத்தார் மேனேஜர். இப்போ 6 மந்த்துக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள்லாம் மேனேஜராக நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்தா கூட உங்கள் வாழ்க்கையில் க்ளோஸ் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிற எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அது ஏதோ ஒரு தருணத்தில் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அவங்க சக்திக்கு உட்பட்டு, இல்லை அவங்க ஒரு இடத்துல உங்களுக்கு பெரிய ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான நினைவு கூறக்கூடிய உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய உங்களோட அசோசியேட்டான ஒர்க்கர்ஸை பற்றி சொல்லுங்களேன். இப்போ கரண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மனோகரன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க லீவை எடுத்துட்டு அந்த டைமில் கூட திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வரும்போது லீவை கேன்சல் பண்ணிட்டு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒர்க்கர் இருந்தார். அவர் எந்த வேலை தெரியல அப்படின்னாலும் அவர் கற்றுக்கிட்டு செஞ்சு கொடுப்பாரு. நான் இன்னொரு கம்பெனிக்கு நான் போகும்போது நான் அவரை வந்து மறுபடியும் நான் எடுத்துக்கிட்டேன். அவரை மறுபடியும் எடுத்துக்கிட்டீங்க. சொல்லுங்கள் சார், இக்கட்டான சூழ்நிலையில் உங்களோட நின்று அந்த ஒர்க்கர் யார்? நான் ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ மார்னிங் வந்து பிளட் கலெக்ஷனுக்காக போவாங்க. ஸோ அப்போ சென்னையில் ஃப்ளட் டைம். இப்போ இன்னும் ஒரு ஒர்க்கருடைய வண்டி ரிப்பேர் அந்த ஃப்ளட்டில் மாட்டிக்கிட்டனால இன்னொரு ஒர்க்கர் கிட்ட ஜஸ்ட் ஒரு கால் மட்டும் தான் பண்ணேன். அவர் பேர் சிவா. ஜஸ்ட் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 பேருக்கு பிளட் கலெக்ட் பண்ணோன்னே உடனே அவர் அது ஒன்றுமே பண்ணாமல் அந்த ஃப்ளட்லேயும் போயிட்டு அந்த பிளட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாம்பிள்லாம் கொடுத்து நாங்கள் ரன் பண்ணியிருந்தோம். ஸோ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார் அந்த டைமில் அவர். ஓகே, சொல்லுங்கள் சார். சார், இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹார்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் சார். என்னோட ப்ரீவியஸ் கம்பெனி ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஆக்சுவலாக கம்பெனி வந்து கொடுத்த டிவைசஸ், அந்த ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே நம்ம புல் பேக் பண்ணி மறுபடியும் வந்து சென்ட்ரல் டீமுக்கு ஆடிட்டுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது வி ஹேவ் ஆல்ரெடி ரீச் டெட்லைன். ஏன்னா கஸ்டமர்கிட்ட பேசி டிவைஸ்லாம் புல் பேக் பண்ணணும், நிறையா ஒர்க் இருக்குது. அதை வந்து ஓவர் நைட்டில் ஸ்ட்ரெச் பண்ணி எனக்காக அந்த முடிச்சு கொடுத்த என்னோட எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் மிஸ்டர் ஷாரு. அவர் எப்படி அப்படின்னா ஹீஸ் அ மல்டி டாஸ்கிங். எப்படின்னா சைட் பை சைட் ஒர்க்கும் பார்ப்பார், ஒர்க்கில் 120% அவரோட எஃபர்ட்ஸ் இருக்கும், அதோட ரிசல்ட்ஸும் இருக்கும். இவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட எனக்கு அந்த ஒர்க்கை அன்னைக்கு முடிச்சு கொடுத்தனால எனக்கு ஹீஸ் அ வெரி எப்போவுமே அந்த ஷாரு அப்படிங்கிற எம்ப்ளாயி என்னோட ரிமெம்பரில் எப்போவுமே இருப்பார் சார். நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஒர்க்கர் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களோட நின்னார்? 2 பேர் சார், 2ம் ஜென்சி கிட்ஸ், சின்ன பொண்ணுங்க. நான் என் பர்சனல் லைஃப்லேயே ரொம்ப டவுனாக இருக்கும் போது, அந்த சூசைடல் தாட்ஸ் இருக்கிறப்ப அவங்க அந்த சின்ன பசங்க எனக்கு கைட் பண்ணி இதெல்லாம் பண்ணாத, இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த என் ஒர்க் லோட் ஷேர் பண்ணுறதுக்கு ப்ளஸ் என்னோட பர்சனல் எமோஷ்னல் லோடை ஷேர் பண்ணுறதுக்கு அந்த சின்மய் அண்ட் சந்திரான் 2 பேர் இருந்தாங்க. தே ஆர் த ரீசன்ஸ் ஐ எம் ஸ்டில் அலைவ் ஆர் இன் மை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கும் அவங்க தான் காரணம்னு சொல்லலாம் சார். அனுஜ் ரைட்ஸ் மற்றும் ஆனந்த் வெஸ்ட் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர்ட் பை அம்பிகா ஹெவன் அகர்பத்தி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் விபிடி பிரியம் சால்ட். கணேச விலாஸ் மதுரை கள்ளமுட்டாய். ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். இப்போ நிகழ்ச்சியோட நம்ம இறுதிக்கு வந்தாச்சு. மேனேஜர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டியது, நிறுவனத்தை நீங்கள் கையாளக்கூடிய பவர் உங்கள்கிட்ட இருக்கும்போது டோன்ட் யூஸ் யர் பவர், ஜஸ்ட் யூஸ் யர் பவர் ஆஸ் அ வெப்பன், ஆஸ் அ லவ். நீங்கள் அன்போடு சேர்ந்து உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினால் இங்கே ஒரு இடத்துல இணக்கமாக இவங்களும் ஒரு இடத்துல கை கொடுக்க தயாராகிடுவாங்க. இந்த அன்பு பரிமாற்றம் இல்லாமல் நான் என் கேடரில் இருக்கேன், நீ வேலை செய், அந்த ஆட்டிடியூடை வரும்போது ஒரு இடத்துல என்னை கீழே பார்க்குறேங்கிற மனோபாவம் நமக்கு கீழே வேலை பார்க்குற எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு இருக்குது. அந்த கோபமும் அந்த மன உளைச்சலும் தான் எகெயின்ஸ்டாக திருப்புது, ஒரு இடத்துக்கு அவங்கள நோக்கி எதிர்கேள்விகளை வைக்க வருது. அப்போ இது ரெண்டும் ஒரு இடத்துல சேரணும்னா நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கை குறைச்சிக்க வேண்டியது இருக்குது. நீ இவ்வளோ பேசுகிறியா, வாடா 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 வாடா, லீவ் கேட்டு எங்கிட்ட தானே வருவேன், ஆப்ரேஷன் எங்கிட்ட தானே வரணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் பிரச்சனை. அப்போ அதை ஒரு இடத்துல மாரலைசிங் பண்ணிக்க வேண்டிய கல்ச்சர் நம்ம எல்லா மேனேஜர்ஸ்கிட்டையும் ஒரு நல்ல கல்ச்சராக வளர்ந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. அதேமாதிரி ஒர்க்கர்ஸ் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு இடத்துல கோட்டு போட்டு மேனேஜராக உட்காந்தாலே இல்லை மேனேஜர் சீட்டில் உட்காந்தாலே அவன் நமக்கு எதிரி தான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இடத்துல நட்போட பழக வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னா அதை ஏற்படுத்திக்கிங்க. ஸோ ஒர்க்கர்ஸும் மேனேஜரும் இணைஞ்சாதான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா. ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர்மா.
டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அடுத்த வாரம் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்யார்ஜுனன்.